வணக்கம் சகோதரன் சகோதரிகளே, நேற்று நம்ம சேனலில் சினிமா அப்டேட்ஸை பார்க்க முடியல. ஏன்னா நேற்று அவ்வளோவா சினிமா அப்டேட்ஸே வரல. ஒரே ஒரு அப்டேட் தான் இருந்துச்சு. அதை மட்டும் எப்போ சொல்கிறது அப்படின்னு தான் நேற்று சினிமா அப்டேட்ஸ் வீடியோவே போடல. நேற்று இருந்த ஒரே ஒரு சினிமா அப்டேட்ஸையும் இன்னைக்கு இருக்கிற சில சினிமா அப்டேட்ஸையும் மொத்தமாக பார்த்துடலாம் வாங்க. வரிசையாக நம்ம தமிழ் சினிமாவில் இருக்க ஹீரோஸ், ஹீரோயின்ஸ், மியூசிக் டைரக்டர்ஸ் அப்படின்னு டைவர்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்களுடைய வரிசையில் ஆக்டர் ஜெயம் ரவியும் அவருடைய ஒய்ஃப் ஆர்த்தியை டைவர்ஸ் பண்ணுறதா இப்போ அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஜெயம் ரவிக்கும் ஆர்த்திக்கும் கல்யாணம் ஆகி 15 வருஷம் ஆகுது. இவங்களுக்கு 2 பசங்களும் இருக்காங்க. இதனால் வரைக்கும் இவங்க 2 பேருமே ஒரு லவ்வபுல் கப்பலாக தான் இருந்தாங்க. 2 பேருமே மியூச்சுவலாக டைவர்ஸ் பண்ணிட்டோம். எங்களுடைய பிரிவு எங்களுடைய பர்சனல், அதை பற்றி யாரும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவரே டைரக்ஷன் பண்ணி, அவரே ப்ரொடியூஸ் பண்ணி, அவரே ஹீரோவா நடிச்சு, அவரே மியூசிக் பண்ணியிருக்க படம் தான் கடைசி உலக போர். இந்த படம் செப்டம்பர் 20 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் செப்டம்பர் 11 ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணி ஒரு போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் டிஜே ஞானவேல் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன் படம் அக்டோபர் 10 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இன்னைக்கு அனிருத்தோட மியூசிக்ல வேட்டையன் படத்துல இருந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங் மனசுலாயோ அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் சிங்கிள் சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. அடுத்து ஒரு 10 நாளைக்கு யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் அப்படின்னு இந்த சாங் தான் வைரல் ஆகி ட்ரெண்ட்ல இருக்க போகுது. ஏன்னா அனிருத் அந்த அளவுக்கு ஒரு பக்கமான ட்ரெண்ட் ஆகிற வைபான ஒரு பாட்டை போட்டிருக்காரு. வேட்டையன் படத்துல ஆக்டர் மஞ்சு வாரியர் நம்ம சூப்பர் ஸ்டாருடைய பேரா நடிச்சிருக்காங்க. இந்த சாங்ல அவங்களுடைய டான்ஸ் ஸ்டெப்லாம் வெறித்தனமா இருக்கு. இந்த சாங் கேரளா ஸ்டைல்ல அனிருத் ரொம்பவே பக்காவா போட்டிருக்காரு. வைப் ஏத்துற மாதிரி. இந்த சாங்கை செக் பண்ணி பாருங்க. சாங் ரொம்ப சூப்பரா இருக்கு. ஆக்டர் டோயினோ தாமஸ் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் ARM. இந்த படம் செப்டம்பர் 12 தியேட்டர்ல ஒரு பேன் இந்தியா மூவியை ரிலீஸ் பண்றாங்க. இந்த படத்துடைய சேலம் ஏரியா தியேட்டர்கள் ரைட்ஸை கார்த்திக் ரவிவர்மன் வாங்கியிருக்காரு. இவர் தான் சேலம் ஏரியாவில் இருக்கிற தியேட்டர்ஸ்ல இந்த படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்றாரு. டைரக்டர் கொரோடோலோ சிவா டைரக்ஷன்ல ஜூனியர் NTR ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் தேவரா. படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலர் நாளைக்கு அக்டோபர் 10 5:04 PM ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. படம் ஒரு பேன் இந்தியா மூவியா செப்டம்பர் 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துக்கு அனிருத் மியூசிக் பண்ணியிருக்காரு. ஆக்டர் ரவி தேஜா ஆக்டிங்ல ரிலீஸ் ஆன படம் தான் மிஸ்டர் பச்சன். இந்த படம் தியேட்டர்ல ரிலீஸ் ஆகி கொஞ்சம் சரியா போகாத காரணத்தினால இப்போ செப்டம்பர் 12 நெட்ஃபிளிக்ஸ்ல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம தளபதி விஜயோட பையன் ஜேசன் சஞ்சய் இவரும் சினிமா ஃபீல்டுக்குள்ள வந்துட்டாரு ஒரு டைரக்டரா. ஜேசன் சஞ்சய் டைரக்ஷன் பண்ற ஃபர்ஸ்ட் படத்தை லைக்கா தான் ப்ரொடியூஸ் பண்றாங்க. இந்த படத்துல ஹீரோவா ஆக்டர் சந்தீப் கிஷன் நடிக்க போறதா இப்போ தகவல் வந்திருக்கு. டைரக்டர் வெங்கட் பிரபு டைரக்ஷன்ல நம்ம தளபதி விஜய் நடிப்பில் ரிலீஸ் ஆன த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் மூவி 4 நாள்ல 288 கோடி கலெக்ட் பண்ணியிருக்கிறதா மூவி டீமே அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டைரக்டர் சுமன் குமார் டைரக்ஷன்ல கீர்த்தி சுரேஷ் ஆக்டிங்ல தியேட்டர்ல ரிலீஸ் ஆன படம் தான் ரகுதாத்தா. இந்த படம் செப்டம்பர் 13 G5 OTTல தமிழ், தெலுங்கு, கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு மூவி டீம் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நீங்க பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னும் நிறைய சினிமா தகவலோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.